குரு நமஸ்காரம். இங்கே இருக்க மலை மரம் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இது நான்ற உணர்வு கிடையாது. மனுஷ பிறவிக்கு மட்டும் ஒரு தவிப்பு இருக்குது. அது பகுத்தறிவா உயிரா என்ன எதுன்னு புரியல. எனக்கும் வேறு வயசாயிடுச்சே, நான் லேட்டாக வேறு சேர்ந்துருக்கிறேன். இந்த இதை விட்டுட்டுங்க எப்படி கரைஞ்சி போகிறது அப்படின்னு எனக்கு ரொம்ப பயம் இருக்குது. இந்த மனுஷ பிறவி ஏன் இப்படி கடவுள் படைச்சாரு? ஒரு மரம் மலை அப்படிலாம் சும்மா சாதாரணமாக தான் இருக்குது, அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது. இல்லை, இது யார் பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? ஏன் இப்படி கடவுள் மனசெல்லாம் வச்சு ஏன் மனுஷ பிறவி எப்படி படைச்சிருக்கிறாரு? ஒரு தவிப்போடு இருக்குது. அவ்வளோ மற்ற உலகம் ஃபுல்லாக மலையெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி அப்படி தான் இருக்குது. மனுஷங்கன்னு பார்த்தா ஞானமடைஞ்ச உங்கள் மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இருக்கிறாங்க. நாங்களாம் தவிச்சிட்டு நிறைய பேர் முட்டாள்தனத்தில் இருக்கிறோம். ஏன் இப்படி படைச்சாரு கடவுள்? மனுஷ பிறவிங்கிறது ஒரு சாபமா வரமா? எது வேணாலும் பண்ணிக்க முடியும். சாப்பமாக பண்ணிக்க முடியும், வரமாக பண்ணிக்க முடியும். மித்த உயிர்களுக்கு எல்லாமே அவர் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது படைத்தவன்னு நிர்ணயிச்சிட்டான். நமக்கு இவ்வளோ பெரிய மூளை வளர்ந்துருச்சேன்றது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, கொஞ்சம் இவரு கையில் விட்டுடலான்னு நினச்சான். அதனால பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப சின்ன குழந்தை வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் எல்லாமே நாமே நிர்ணயிக்கிற ஓரளவுக்கு. எனக்கு குழந்தை கதையெல்லாம் புரியாதுன்றதுக்காக. இல்லைன்னா சும்மா சாக்லேட்டே சாப்பிட்டு வச்சிடுவான். இது இவ்வளோ தான் சாப்பிடணும், இது இவ்வளோ தான் சாப்பிடணும், இந்த அளவுக்கு தான் சாப்பிடணும் நாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அவர் கையில் விட்டுக்கிறோம், அவரே நிர்ணயிக்கட்டும் அனு. ஆனால் விட்டால் கொஞ்சம் பேருக்கு புரியல எவ்வளோ சாப்பிடணும் அனு. அவர் சும்மாவே சாப்பிட்டாங்க. எப்போ சாப்பாடு நிறுத்தணுன்றது கூட புரியல. எப்போ சாப்பிட ஆரம்பித்தோம், எப்போ நிறுத்தணுன்றது தெரியல. நான் ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு உதாரணம் என்னத்துக்கு எடுக்கிறேன்னா, மித்ததெல்லாம் எடுத்தால் எங்கெங்கேயோ போகும், இதெல்லாம் இங்கேயே உட்காந்துக்கும். சாப்பிட்டது இங்கே தானே உட்காந்துக்கும், எங்கேயும் அசையாது. அந்த அளவுக்கு கூட புரியாமல் வாழ முடியும் வேணும்னா. கொஞ்சம் இப்படி கவனித்து பார்த்தா இது என்ன அப்படி இருந்தேனே, சின்னதில் சக்கன்னு குதிக்கிற மாதிரி இருந்தேனே, இப்போது இப்படி 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 இருக்குதே. புரியலையா? புரியாதா? வலிக்குது அப்படியே புரியலையா? பாதிப்பு வந்தாலும் புரியலையா? நோய் வந்தாலும் பாதிப்பு வந்தாலும் புரியலையா? அப்படி ஒன்றும் புரியாமல் வாழ முடியும். என்னத்துக்குன்னா நாமதே ஒரு சுழற்சி நம் மனத்தில் என்னன்னு கவனிக்கிற தன்மை இல்லாமல் மனிதன் வாழைக்க முடியும். படைத்தவனி எதுக்கு என்ன உருவாக்கிட்டான் எப்போ கேள்வி வந்துடும். இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்து எதுக்குடா இவனை உருவாக்கிட்டான் எப்போ கேள்வி வந்துவிடும் நமக்கு. அப்படி வாழிருக்கிறான் பார்த்தா. நீங்கள் ரொம்ப பேரானந்தத்தில் பறந்துருந்தா இப்படி கேள்வி வருமா? எதுக்குடா நம்ம உருவாக்கிட்டான்னு வருமா? வராது. பிரச்சனை என்னன்னா, ஒரு புழு பூச்சி எடுத்தாலும் ஒரு செடி கொடி எடுத்தாலும் எல்லாருமே அவர் திறமைக்கு அனுசாரமாக முழுமையான வாழ்க்கை வாழிருக்கிறாங்க. அவர் திறமைக்கு சூழ்நிலையும் இருக்குது ஓரளவுக்கு, ஆனால் அவருடைய திறமைக்கு முழுமையான வாழ்க்கை அவர் வாழ்கிறான். மனிதன் மட்டும்தான் அவனுடைய திறமைக்கு முழுமையான வாழ்க்கை வாழ முடியல. என்னத்துக்குன்னா அவன் திறமைக்கு மேலே எல்லை இல்லை, கீழே மட்டும்தான் எல்லை இருக்குது, மேலே எல்லை கிடையாது. அவனுக்கு திறமை சும்மா அப்படியே வளர்த்துட்டு போய் இருக்க முடியும். மனத்தில் சுழற்சி, இவ்வளோ சுழற்சி ஏற்பட்டு அதுலேயே வாழணும்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயே
எப்படி வாழ்னா கட்டாயமாக டெய்லி வரணும் எண்ணம், எதுக்கடா இருக்கிறேன் நான் இங்கேன்னு. இது கொஞ்சம் தெரிந்து இப்படி பார்த்தா எதுக்கடா இருக்கிறேன்னு யோசிக்கிறதுக்கு எங்கே எண்ணம் இருக்கும்? எல்லை இல்லாத பிரபஞ்சம். அடுத்த கோடி வருஷம் ஓடினாலும் எங்கே போனாலும் ராக்கெட்டில் போனாலும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லை இல்லாத பிரபஞ்சம். கவனம் செலுத்துனீங்கன்னா இது எதுக்கடா இருக்கிறேன்னு என்னத்துக்கு எண்ணம் வரும்? அந்த எண்ணத்துக்கு இடைவெளியே இல்லை, அவ்வளோ இருக்குது பிரபஞ்சத்தில். ஆனால் நாமதே ஒரு சுழற்சி இங்கே நடந்திருக்குது. எவ்வளோ நம்ம மனத்தில் நடக்கிறதே பிரபஞ்சம் நினச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம மனம் சும்மா ஒரு கருவி தான், உணர்தான். நீங்கள் நான் எதுக்கு இங்கே இருக்கிறேன்னு பார்க்குற பதிலாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கு தான் தமிழில் எதுக்காக சொன்னாங்களோ நான் இப்படி பண்ணிடுவேன் இந்த வார்த்தை. சுவாமியாருன்னு சொல்லிட்டாங்க. சுவாமியாருன்னு யார்? சுவாமின்னு யாருன்னு கேள்வி கேட்குற ஆள் தானே சுவாமியார். கொஞ்சம் படைத்தல், கொஞ்சம் கண் திறந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தா எப்படின்னு கேட்காம இருக்க முடியும்? அந்த கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? கண் திறந்து கொஞ்சம் படைத்தல் கவனமாக பார்த்தீங்கன்னா எப்படி பிரமாதமாக இருக்குது. இது யாரடா பண்ணான்னு கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? சுவாமின்னு யாருன்னு கேட்காம இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் கண்ணே தெருக்கலை, இதில் நடக்கிறதே நமக்கு இது வழி இது வழி இது வழி இதுலேயே இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கை நமக்கு எதுக்கடா வாழ்கிறேன், எதுக்கடா பிறந்துட்டேன் வருது. உங்கள் சுத்தம் இருக்கிறவங்க அப்படி தான் நினைப்பாங்க, எதுக்கடா இவன் வந்துட்டான் இங்கே. அப்படி வாழ்னா சுத்தம் இருக்கிறவங்க அதுதான் நினைக்கிறாங்க, எதுக்கு இருக்கிறாங்க இவரு. ஆனால் அதுக்குள்ளே போய்டும். நம்ம சுத்தம் இருக்கிறவங்க எதுக்கு இன்னும் இருக்கிறா இவனு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம் போயிடும் தானே.